தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை ஆகிய மாவட்டங்களில் பெய்த திடீர் கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தமிழ்நாட்டில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பிப்ரவரி மாதத்தில் பருவம் தவறிய மழை பொழிந்து வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம், சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள், வியாபாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி, சங்கரபாண்டியபுரம், அய்யனாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சிவகாசி அருகே விளாம்பட்டி கிராமத்தில் பெய்த மழையால் கண்மாய் நிரம்பி உபரிநீர் சாலையில் பெருக்கெடுத்தது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மழைநீரை அகற்ற வலியுறுத்தி விளாம்பட்டி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளான கால்டுவெல் காலனி, செல்சினி காலனி, பிரேம் நகர், சத்யா நகர் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கீழரத வீதியில் உள்ள ஜெயராம் என்பவரது வீட்டின் மேற்கூரை மழையால் இடிந்து விழுந்தது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழைக்கு பிறகு உப்பள தொழில் மீண்டும் துவங்கியுள்ள நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் உப்பள உற்பத்தி மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனையுடன் கூறியுள்ளனர். ஐப்பசி மாதம் வெள்ளம் வந்தது, எங்களை ரொம்ப சேதப்படுத்தினால நாங்கள் இப்போ உப்பளத்துக்குள்ள வேலை செய்ய முடியல. அப்படி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வேலை ஆரம்பித்த உடனே ரெண்டாவது வேலை ஆரம்பித்த உடனே இப்போ மழை வந்து இன்றைக்கி மழை வந்து இப்போ பெஞ்சு இப்போ தொழிலை கெடுத்து இன்னும் எங்களுக்கு 2 வாரமாக 3 வாரமாக சொல்ல முடியாது, எப்போன்னு தெரியல. தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.